தினமும் என்னை கண்டு செல்வது வழக்கம். இருந்தாலும் தாங்கள் வருவதற்காக இதுவரையும் காத்து கொண்டிருக்கிறேன். தாங்கள் வந்த காரியம் என்னவோ? திருலோகங்களும் சென்று திருமூர்த்திகளை தரிசித்து உங்கள் தரிசனத்தையும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு குறிஞ்சி நிலம் நாடி வருகின்ற சமயத்தில் அழகான அற்புதமான கனி ஒன்றை கண்டேன். கனியா? அந்த கனி ஏன் கனி என்ற உடனே உங்களுக்கு ஒரு கலக்கம் ஏற்படுகிறது? கனி என்றால் எனக்கு ஒரு பயம். என்ன பயம்? முன்னொரு காலத்தில் ஒரு கனியை கொண்டு வந்து தந்தையிடம் கொடுத்தீர்கள். அந்த கனியை என் அண்ணனும் நானும் யாராவது ஒருவரில் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கனியை என் தந்தையிடம் எங்களிடம் ஒரு சபதம் இட்டார். என்ன சபதம் என்று கேட்டால், இந்த உலகத்தில் யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த கனி என்று ஒரு போட்டியை வைத்து நான் உடனே மயில் வாகனத்தில் ஏறி இந்த உலகத்தை சுற்றி வர புறப்பட்டேன். ஆனால் என் அண்ணாவோ தாங்களிடம் வந்து தாய் தந்தை என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன என்று தாங்களிடம் கேட்க தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள்? தாய் தந்தைதான் உலகம், உலகம்தான் தாய் தந்தை என்று தெரிவித்தீர்கள் அல்லவா? உண்மை. என் அண்ணன் தாய் தந்தையை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொண்டார். நான் உலகத்தை சுற்றி வந்து பார்க்கின்ற பொழுது என் அண்ணனுடைய கையில் கனி இருந்ததனால் கோபித்துக் கொண்டு கோவணத்தோடு பழனியில் அமர்ந்தேன். அன்று கொண்டு வந்த கனியால் சாமிக்கன் அவர்கள் என்னை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்னாருக்கும் அன்னார் குடும்பத்தாருக்கும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அப்படி கோவணத்தோடு போய் அமர்ந்து அன்று கொண்டு வந்த கனியால் ஒரு கோமணம் கிடைத்தது. இன்று நீங்கள் கண்டு வந்த கனியால் அந்த கோமணமாவது மிஞ்சுமா என்று பயமாக உள்ளது நாரதரே. அன்று கட்டிய கோமணத்தை அந்த இடத்தில் அவர்களே இருக்கட்டும். ஆள் வளரணும், அறிவு வளரணும், ஆயுதமும் வளர்ந்திருக்கிறது. இருந்தாலும் முருகா, அன்றைக்கு கொண்டு வந்ததனாலே கோவணம் கிடைத்தது என்று தாங்கள் சற்று வருத்தப்படுகிறீர்கள். இருந்தாலும் இன்று கண்டு வந்த கனியிலால் மீண்டும் உங்களுக்கு ஒரு படை வீடு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் ஒரு படை வீடு? அந்த கனியுடைய பெருமையை சொல்லவா? தாங்கள் உரைகள் கனியின் பெருமையை சொல்லுங்கள். மாங்கனிக்கும் தேர்ந்தவரே பங்களிக்கும் கட்டிங்குப்பம் ஆர் குணேசன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்னாருக்கு அன்னார் குடும்பத்தாருக்கும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை. இதுவே கனியின் பெருமை முருகா. முக்கணிக்கு மேலான கனி.
மாங்கனிக்கும் தென்கதலி வன்கனிக்கும் மாங்கனிக்கும் தென்கதலி வன்கனிக்குமே பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் யான் கணிந்தேன் ஐயா ஐயா மாங்கனிக்கும் தென்கதலி வன்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் யான் கழிந்தேன் அக்கணமே கனியை கொய்யாமல் கொய்தழைத்துக் கொள்வாய் என்று கூறுகிறேன். ஆமா, மேலும் இன்னும் சில விவரங்கள் கேட்கிறேன், தெரியுங்கள். கனியை பற்றிய விளக்கங்களை கேளுங்கள், சொல்லுகிறேன். சாக்கம் என்ற முனியே அப்படி சொல்லி தருமா? பட்சிகள் கண்டா